இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் வந்து நம்ம எல்லாருமே ஆம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனையும், தேவனுடைய வார்த்தைகளையும், நம்ம பண்ற செயல்கள்னாலயும், நம்மளுடைய கீழ்ப்படியாமை, அப்புறம் மற்ற பல காரியங்கள்னால மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பைபிள்ல இருக்க அநேகரோட வாழ்க்கையையும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்தோம். ஆதாம் ஏவாள்ல தொடங்கி இப்ப இருக்க நம்ம வரைக்குமே நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், இல்ல நம்ம மனசுல தோன்ற காரியங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், யோசனைகள், இல்லன்னா ஆம், நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல. இந்த மாரி நெறைய காரியங்கள்னால நம்ம தேவனையும், அவங்களுடைய வார்த்தையும், அவங்க நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருக்காங்க. அந்த சித்தத்தையும் அதெல்லாம் நிறைவேறாம நம்மளே லிமிட் பண்ண முடியும். நம்ம ஒரு தடையா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆம், அதோட முக்கிய காரணம், அது ஏன் இப்படி இருக்கிறோம் நம்ம? நம்ம ஏன் இப்படி தடை பண்ண முடியுது? அப்படின்னு பார்த்தா, நம்மளோட பில்ட்டே அப்படிதான் இருக்கு. நம்ம எல்லாருமே மனுஷங்களா இருந்தாலும் பார்க்கறதுக்கு, நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படிங்கிற அந்த 3 பாகங்களா இருக்கிறோம் நம்ம. இதுல நம்ம பைபிள்ல ரொம்ப கிளியரா உள்ள போய் பார்க்கும்போது, ஆவி மட்டுமே தான் வந்து நம்ம இயேசுப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது, அது மட்டுமே தான் மாறுது. மத்த எல்லாமே ஆத்துமாவும், சரீரமும் அதுல எந்த மாற்றமும் அடையறதில்ல. அது அப்படியே தான் இருக்கு. நான் அதே அபியாவா தான் இருக்கேன். என்னோட ஹைட்டு, வெயிட்டு, என் கலரு எதுவுமே மாறாது. அப்படியே தான் இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய சிந்தனைகள், என்னோட பெர்சனாலிட்டியும் மாறாது. ஆ நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேனோ, அப்படியே யோசிக்கிறவளா, இல்லன்னா எத எப்படி செய்வேனோ, அதையே செய்றவங்களா, அந்த மாதிரி நம்மளோட கேரக்டர், நம்மளோட பெர்சனாலிட்டி, நம்ம யோசிக்கிற விதங்கள், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன உடனே பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம ஒரு கிறிஸ்டியனா ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால, நம்மளுடைய பாடியில எந்த ஒரு மாற்றமும், நம்மளுடைய ஆத்துமாவிலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா, நம்ம ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, நம்ம ரட்சிக்கப்படும்போது, நமக்கு வந்து அவங்க பரிசுத்த ஆவிய தருவேன்னு சொல்லியிருக்கிறத நம்ம பைபிள்ல பார்க்குறோம். அதனால அந்த ஆவி மட்டும் தான் எப்பவுமே வந்து மறுரூபமாகப்படுது. நம்மளுடைய அந்த பழைய மனுஷனுக்குள்ள ஆவி போயிட்டு, நம்மளுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்குது. ஆ இந்த 3 வந்து எப்பவுமே வந்து ஆ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்குது. அதனால தான் நம்ம பைபிள்ல சில வேளைகள்ல நமக்கு தெரியும். நம்ம இது இது பண்றது தப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலுமே, நம்ம மனசுக்கு தெரியும். ஆனா, நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துக்காது. நம்ம எத பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அத தான் பண்ணுவோம். எத செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அத செய்வோம். இல்ல இத இத யோசிக்கக்கூடாது. இது தப்பான சிந்தனைன்னு தெரியும். அத நம்ம யோசிக்கிறவங்களா இருப்போம். ஆ ஏன்னா இத நம்ம இந்த காலத்து டெர்ம்ஸ்ல பார்க்கணும்னா, நம்ம எல்லார் கையிலயுமே ஃபோன் இருக்கு. அதுக்கு அப்பப்போ சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆவி தான் சாஃப்ட்வேர். அது மட்டும் தான் நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. பட் அந்த ஃபோனும், அதோட குணாதிசயமும் அதுல எந்த மாற்றமுமே இருக்காது. அதே மாரி தான் நம்மளுடைய சரீரமும், ஆத்துமாவும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனா, அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. அந்த ஆத்துமாவையும், சரீரத்தையும் அந்த ஆவியோட விருப்பத்துக்கேற்ப நம்ம அத நடத்துறது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. அது வந்து வேற யாரும் நமக்காக செய்ய முடியாது. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம்னா, ஆவியையும், ஆத்துமாவையும் நெறைய இடத்துல வந்து சேமா எழுதியிருப்பாங்க. மாத்தி மாத்தி எழுதியிருப்பாங்க. ஆனா, இந்த வசனம் மூலமா நமக்கு தெரியுது, ஆவி வேற, ஆத்துமா வேற, சரீரம் வேற அப்படிங்கிறது இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏசப்பா வரும்போது, நம்மள செகண்ட் கமிங்ல அவங்க வரும்போது, நம்மளோட ஆவி, ஆத்துமா, சரீரம் அந்த 3மே முழுவதுமா குற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால
அந்த விஷயத்துல நம்ம யாருக்குமே டவுட் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இப்போ நான் கல்யாணம்லாம் ஆகி அ கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் எனக்குமே பரிசுத்த ஆவி இருக்குங்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சது. நான் அதுவரைக்கும் அது வந்து யாரோ அ கொஞ்சம் பேருக்கு தான் உண்டு. கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஆண்டவரோட ரொம்ப இதா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பரிசுத்த ஆவி இருப்பாங்க அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன் சின்னதுல இருந்து. அதனால அப்படி கிடையாது. நம்ம ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா, நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறாங்க. மேலும் நம்ம வந்து அந்த 3 பாகங்களா இருக்கிறோம். ஒரு மனுஷனா இருந்தாலும் நமக்குள்ள ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படிங்கிற அந்த 3 காரியங்களுமே இருக்குதுங்கிறத பைபிள்ல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறார்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால நம்ம தான் அந்த ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்ம எல்லார்கிட்டயுமே வாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு பவுல் கேட்குறாங்க. 2வது கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னு இந்த வசனத்தை பார்க்கும்போது பல வேளைகள்ல நம்ம வந்து குழம்பி போயிடுறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிறது வந்து அவங்க புது சிருஷ்டியா இருக்கிறோம்னு சொல்றது நம்மளோட அந்த இன்னர் மேன், நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிய மட்டும்தான் அவங்க புது சிருஷ்டியா ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய அ அந்த பழைய உலக சார்பான அந்த ஆவி வந்து நமக்கு இல்லாது, ஹோலி ஸ்பிரிட் அந்த பரிசுத்த ஆவி கர்த்தர் தாமே நமக்கு தர்றாங்க. ஆனா, நம்மளுடைய சரீரமும், நம்மளுடைய ஆத்துமாவும் வந்து அது வந்து அப்படியே நம்ம பழைய நிலைமையில நம்ம எப்படி இருந்தோமோ, அப்படியே தான் நம்ம இருப்போம். ஆனா, அதுல வந்து மாற்றம் தேவை அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போறோம். முதலாவது அ ஆவி, பரிசுத்த ஆவிய பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஏசப்பா அவங்களுடைய சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க. யோவான் 14வது அதிகாரம் 16லிருந்து 17வது வசனமும், 26வது வசனமும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏன்னா ஏசப்பா இந்த உலகத்திலிருந்து அவங்க வந்து திரும்ப மரித்து, திரும்ப உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போக வேண்டிய அந்த நேரம் வருது. அதனால அவங்க சீஷர்கள் கிட்ட அப்பவே அ இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. அவங்கள வார்ன் பண்றாங்க. நான் உங்க கூட எப்பவும் இருக்க முடியாது. ஆனா, எப்பவும் உங்க கூட இருக்கிறதுக்கு என்னோட அப்பா கிட்ட கேட்டு, நான் உங்களுக்கு அந்த சத்திய ஆவியாகிய வேற ஒரு தேற்றரவாளன உங்களுக்கு தர சொல்வேன். அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லார்கிட்டயும் இந்த ஹோலி ஸ்பிரிட் கிடையாது. யார் யாரு ஏசப்பாவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கோமோ, அவங்க வந்து மரித்து திரும்ப உயிர் தெழுந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் மட்டும் தான் அது தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் அத அப்படியே சும்மா குடுக்க மாட்டேங்கிறதையும் நம்ம இதுல ஆ புரிஞ்சுக்க முடியுது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் எப்பவுமே நம்ம கூடவும் இருக்கிறாங்க, நமக்கு உள்ளேயும் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம இதில புரிஞ்சுக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் ரொம்பவே உண்மையான காரியம். நம்ம பல வேளைகள்ல பைபிள்ல நெறைய வசனங்கள் வாசிப்போம். நெறைய இந்த மாதிரி மெசேஜஸ் கேட்போம். ஆ அதெல்லாம் தியானிப்போம். ஆனா, எல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில நமக்கு அந்த வேளையில நமக்கு தேவையான அந்த வசனத்த, அந்த வார்த்தைய வந்து அவங்க எப்பவுமே நினைப்பூட்டுறத என்னோட வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். நான் எப்பப்போ சோர்ந்து போறேனோ, இல்லன்னா எனக்கு ஏதாவது கவலை இருக்கோ, இல்லன்னா வேற ஏதாவது காரணமோ, அந்த வேளைகள்ல அதுக்கு தொடர்பான அந்த கரெக்ட்டான வசனங்கள அவங்க எப்பவுமே நினைப்பூட்டுறத நான் என்னோட வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். அத தான் ஏசப்பாவும் சொல்றாங்க. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. இத நம்ம இன்னொரு ஸ்டெப் போய் பார்த்தாலுமே, இவங்க எல்லாரும் தான் நமக்கு நியூ டெஸ்டமெண்ட்ட எழுதினவங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஏசப்பா இத எது பேசினாங்க அப்படிங்கிறத அந்த 4 புக்லயும் மேத்யூ, மார்க், லூக், ஜான் அவங்க எல்லாரையும் பார்த்தா அதே காரியங்கள எழுதியிருப்பாங்க. ஏன்னா, அந்த பரிசுத்த ஆவி அவங்களுக்கு இருந்ததுனால தான், அவர் மூலமா அவங்க அந்த வார்த்தைகள அவங்க நினைவில் கொண்டு ஒவ்வொன்னையும் அந்த நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ் எல்லாம் எழுத முடிஞ்சதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம கூட எப்பவும் இருக்காங்க. நமக்குள்ளேயும் இருக்காங்க. ஏசப்பா நமக்காக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, நம்ம பைபிள தியானிக்கும்போது அந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் நமக்கு நினைவூட்டுறவங்களாகவும், நமக்கு போதிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததும் ஆ பரிசுத்த ஆவி நம்ம எப்படி பெற முடியுங்கிறதையும் ஆ அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்துல, இது பேதுரு வந்து நெறைய யூதர்களுக்கு சுவிசேஷத்த சொல்றாங்க. அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. நாங்க எப்படி ஆ அ ஏசப்பாவ ஏற்றுக்கொள்றது? நாங்க எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பேதுரு அவங்கள சொல்றாங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம யாரா இருந்தாலும் புதுசா யார் வந்தாலுமே நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு, நம்ம ஃபெய்த்துக்கு நம்ம எப்போ நம்ம பழைய பாவங்கள் எல்லாத்தையும் மனசு திரும்பி ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கும்போது, எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் வரத்த பெறுவீர்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது, 14வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே நான்லாம் பிறந்ததுல இருந்தே நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலில தான் பிறந்தேன். சின்னதுல இருந்தே நம்ம வந்து சர்ச்சுக்கு ரெகுலரா போறவங்களா இருந்தோம். அதனால அந்த ரட்சிப்பின் அந்த சுவிசேஷமாகிய அந்த சத்திய வசனத்த கேட்டு, இதெல்லாம் உண்மதான்னு நான் விசுவாசிக்கிறேன். இது பொய் இல்ல. இது வந்து வெறும் கதைன்னு கிடையாது. இல்ல இத அந்த மக்கள் ஏதோ விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. நான் இத உண்மைன்னு நம்புறேன். இத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நம்ம விசுவாசிகள் ஆனபோது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நம்ம அவங்களுக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அதாவது கடைசி நாட்கள்ல ஏசப்பா நம்மள வந்து அவங்க ஹெவனுக்கு கூட்டு போகும்போது, அதுக்கு அந்த என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீல் மாதிரி இருக்கிறாங்க அவங்க தான். நம்மள பார்த்தாலே, ஓகே இது என்னோட பிள்ளை அப்படின்னு நம்மள எல்லாரையும் அவங்க கண்டு கொள்றதுக்கும், நம்மள தெரிஞ்சு கொள்றதுக்கும் அந்த ஆவியானவர் நம்முடைய அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அடுத்ததும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9லிருந்து 12வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல நம்ம டீப்பா உள்ள என்ன ஓடுதுன்னு வேற யாருக்குமே தெரியாது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்முடைய ஆவிக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் தேவனுக்குள்ளேய எல்லா காரியங்களையுமே அந்த அவருடைய தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவிக்கு தெரியும். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பைபிள்ல பார்க்கிறோம். அதனால நமக்கு தெரியாததோ, மறைஞ்சு ஒளிச்சு வச்ச காரியமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பைபிள்ல பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கர்த்தர் தாமே நம்ம கையில, நம்ம கண்ணு முன்னால இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதுல இருந்து, இந்த உலகம் எப்படி முடிய போகுதுங்கிற வரைக்கும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சித்தம் என்னங்கிறது வரைக்கும், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுலயும், எல்லா காரியங்களையுமே அவங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு அவங்களே வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால நம்ம எந்த எக்ஸ்கியூஸ்மே எப்பவுமே குடுக்க முடியாது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்டியனா இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தோட ஆவி நமக்கு இனிமே கிடையாது. நம்ம தேவனால நமக்கு குடுக்கப்பட்ட தே அவருடைய எல்லா காரியங்களையும், எல்லா பிளெஸ்ஸிங்ஸும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா இன்ஃபர்மேஷன் உலகத்துல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுற அந்த ஆவிய தான் நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுல எந்த டவுட்டுமே நமக்கு கிடையாது. அடுத்தது நம்ம சரீரத்த பார்க்க போறோம். ஆம், ஆவி வந்து ஹோலி ஸ்பிரிட் இப்ப நமக்கு இருக்கு. அது வந்து தேவனுடைய ஆவிங்கிறதுனால எப்பவுமே தேவனுடைய சித்தம் என்ன? தேவன் எப்படி யோசிப்பாங்க? அப்படிங்கிற அதே சிந்தனையில தான் அந்த ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆனா, அதே மாதிரி தான் நம்ம சரீரமும் இருக்குமாங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது 20வது வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்க நம்ம எல்லாருமே வந்து மத்தவங்க மனுஷங்க மாதிரி கிடையாது. நம்ம தேவனுக்கு முன்னால, அவங்க சமூகத்துக்கு முன்னால, அவங்க கிட்ட அவ்ளோ நெருக்கமா போறதுக்காக ஏசப்பா அவங்க சொந்த உயிரையே குடுத்து நம்மள வந்து மீட்டு கொண்டாங்க. அதுதான் அழகா சொல்லியிருக்காங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களேன்னு. நம்ம மீட்டு கொள்ளப்பட்டிருக்கோம். அதனால அந்த நினைவோட தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழணும். சும்மா ஏனோ தானோன்னு காலைல எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்குனோம், வேலைக்கு போனேன், வந்தேன், என் ஃபேமிலி, என் வேலை, என் பிசினஸ் அப்படின்னு நம்ம அந்த ரன்னிங் ரேஸ்லயே இந்த உலகம் ஓடுற மாரி நம்ம ஓடிக்கிட்டே எக்ஸ்கியூஸ் வந்து குடுக்கவே கூடாது. ஏசப்பா நமக்காக எவ்ளோ பெரிய காரியத்த பண்ணாங்க. தேவன் அதுக்கு அவங்களுடைய சித்தமாக அவங்க பிள்ளைய நமக்காக குடுத்து நம்மள மீட்டு கொண்டாங்கங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம வந்து தேவனுக்கு உடையவர்களாகிய நம்மளுடைய அந்த சரீரத்தினாலேயும், நம்மளுடைய ஆவியினாலேயும் நம்ம தேவன மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. நம்மளுடைய அந்த சரீரம் தான் பரிசுத்த ஆவியோட ஆலயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய பாடி வந்து நம்மளோடது. இப்போ நெறைய இப்போ இந்த நியூ ஜெனரேஷன் கிட்ஸ் இங்க இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, என் பாடி, மை லைஃப், மை பாடி, மை விஷ். எல்லாம் என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு. இப்போ யுஎஸ்லலாம் நெறைய பேர் வந்து நெறைய டீனேஜ் பிள்ளைங்க அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்க வந்து, "நான் பையனா தான் பொறந்தேன். எனக்கு இப்போ திடீர்னு நான் பொண்ணுன்னு தோணுது. இல்ல நான் பொண்ணா பிறந்தேன். ஆனா எனக்கு நான் பையனா இருக்கணும்னு ஆசையா இருக்குது." அப்படின்னு அவங்களோட சரீரங்கள சர்ஜரி பண்றதும், தன்னைத்தானே மாற்றிக் கொள்றதையும் இப்ப நெறைய அத பத்தி பேச்சுகள் நடக்குது. அதே மாதிரி தான் அததான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த காலத்து பிள்ளைங்களும் இது எல்லாத்தையுமே கடந்து வர்றாங்க. அதனால இந்த வேளையிலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளுடைய சரீரம் வந்து தேவன் குடுத்த அந்த பரிசுத்த ஆவி தங்கியிருக்கிற அவங்களுடைய ஆலயமா இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16லிருந்து 17வது வசனத்திலும் பார்க்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்படின்னு ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஆ நம்மளோட பரிசுத்த ஆவி நான் சொன்ன மாதிரி எப்பவும் தேவனுக்கு என்ன பிரியம், அவங்களுடைய சித்தம் என்னது அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ்லயே, அந்த மைண்ட் செட்லயே தான் பரிசுத்த ஆவி இருக்கும். ஆனா நம்மளுடைய அந்த மாம்சம், நம்மளுடைய இந்த ஃப்ளஷ் வந்து எப்பவுமே வந்து அதுக்கு விரோதமான காரியங்கள தான் பண்ணணும்னு அது வந்து இருக்கும். அதனால நம்ம தான் நம்மளுடைய ஃப்ளெஷ்ஷ இந்த ஸ்பிரிட்டுக்கு, நம்மளுடைய ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த பாதையில நடத்துறதுக்கு நம்ம தான் அத வந்து ஒபீடியன்ட்டா கொண்டு வரணும்.
ஆ இப்ப நான் என்னுடைய வாழ்க்கைய தான் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிளா. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்ப நல்லாவே நெறைய வெயிட் போட்டுட்டேன். வெயிட்ட குறைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா, நான் வெறுமனே சொல்லிக்கிட்டே இருந்துட்டு, என்னுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாம, என்னுடைய பழக்கவழக்கங்கள், என்னுடைய திங்கிங் எதையுமே நான் மாத்தாம, எக்ஸர்சைஸ் பண்ணாம, எதையுமே செய்யாம, ஆனா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், என்கிட்ட ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா, அது நடக்காது. அதுக்கான அந்த டிசிப்ளின என்னுடைய உடம்புக்கு நான் தான் கொண்டு வரணும். அதே மாதிரி தான் நமக்கு பல வேளைகள்ல நம்ம பண்றது தப்புன்னு தெரியும். இந்த காரியம் நம்மளுடைய ஃப்ளெஷ்ல நம்ம செய்றது சரியில்லங்கிறதும் நமக்கு தெரியும். ஆ ஆனா, அத நம்ம தான் என்ன பண்ணணும்? டிசிப்ளின் பண்ணி கொண்டு வரணும். அத வேற யாருமே நமக்காக செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3வது வசனத்திலயும், ஸ்பிரிட் லெட்டா இல்லாம, ஆவியின் பிரகாரமா நடக்காம, மாம்சத்து பிரகாரமா நடக்கிறவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பவுல் சொல்றாங்க, "மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, உங்களுடனே பேசக்கூடாமல், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்றுங்கிறாங்க." நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா, அந்த ஆவிய பின்னால தள்ளிட்டு, "நீ சும்மா இருப்பா, நான் பண்றது தான் நான் பண்ணுவேன்" அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாருமே குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நீ வந்து இன்னும் பேபி கிறிஸ்டியனா தான் இருக்கிற. நீ வந்து வளரல, மெச்சூர் ஆகல. உன்னுடைய பாடி, உன்னுடைய மைண்ட் இது மேல உனக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. அது இழுத்த பாதைக்கு நீ போயிட்டு இருக்கன்னு அர்த்தம்." அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டா சொல்றாங்க. அடுத்ததும், "நீங்கள் பெலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லயும் ரொம்ப சிக்கா இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறவங்களுக்கு சாலிட் ஃபுட் குடுக்க மாட்டாங்க. "நீங்க ஏதாவது லிக்விடா சாப்பிடுங்க, கஞ்சி சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி நம்மளும் இது உலகத்துல பார்க்குறோம். அதே தான் அவரும் சொல்றாரு. "நீங்க பெலன் இல்லாதவங்களா இருக்கிறதுனால போஜனம் சாலிட் ஃபுட் குடுக்காம பால குடிக்க குடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால், இப்பொழுதும் உங்களுக்கு பெலன் இல்லை." ஏன் பெலன் இல்லாம இருக்கீங்க? ஏன்னா நீங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க. உங்க மாம்சம் உங்கள என்ன பண்ண சொல்லுதோ, அதையெல்லாம் பண்ணிட்டு, அதுக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பெலன் இல்ல. அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் அப்படி இருக்கு? நீ மாம்சத்துக்குரியவங்களா எப்படி இருக்கிறங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. பொறாமையும், வாக்குவாதமும், பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்படின்னு இந்த எல்லா காரியங்களையும் சொல்றாங்க. நீ இன்னமும் கிறிஸ்டியனா இருந்துகிட்டு, உன் மாம்சத்துக்குரியவங்களா இருந்தா, நீ வந்து ஒரு பேபிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ பேபியா இருக்கிறதுனால உனக்கு பெலன் இல்ல. அதனால நான் உனக்கு சாலிட் ஃபுட்டு அந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால, இன்னும் பால தான் உனக்கு குடுக்க வேண்டியது இருக்கு. நீ இப்படி இந்த உலக சார்ந்த மனுஷங்க எல்லாரும் செய்ற இந்த பொறாம, வாக்குவாதம், பேதகங்கள் இந்த மாரி காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள, உங்க சபைக்குள்ள இருக்கிறதுனால, நீங்க வந்து இன்னும் மாம்சத்துல நடக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கலாத்தியர்லயும் பவுல் வந்து சொல்றத நம்ம பார்க்க முடியுது. மாம்சத்தோட கிரியைகள் எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய கனிகள் என்னங்கிறதையும் அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லிருந்து 25வது வசனத்துல, மாம்சத்தின் கிரியைகள். இத வாசிக்கிறதுக்கே நமக்கு அந்த வார்த்தைகளும், அத வாசிக்கிறதுக்கே அவ்ளோ முரட்டுத்தனமா ரொம்ப கஷ்டமான காரியங்களா இருக்கு. ஆனா இதுதான் மாம்சத்தின் கிரியைகள். அது வந்து வெளியரங்கமா இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. அத ஒளிச்சுலாம் வைக்க முடியாது. ஒருத்தர பார்த்தாலே இவங்க வந்து ஃப்ளெஷ் லெட்டா, ஸ்பிரிட் லெட்டான்னு அழகா சொல்லிடலாம். "நீ மாம்சத்தினோட கிரியைகள் உன்கிட்ட இருந்துச்சுன்னா, நீ மாம்சத்தின்படி நடக்கிறவங்க தான்" அப்படின்னு சொல்றாங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டிகள் முதலானவைகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே குடுத்துட்டாங்க. இத இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ்குள்ளயும், கிறிஸ்டியன் சர்ச்சஸ்லயும், சபைகள்லயுமே நம்ம எல்லாருமே இத இன்னும் பார்க்க முடியுது. இத வந்து நம்ம பார்த்தாலே வெளியரங்கமா தான் இருக்கும். இத பூசியெல்லாம் மூடவே முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல, இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க.
ஆம். பவுலோட வாழ்க்கைய பவுலோட வாழ்க்கையில சாரி, சவுலோட வாழ்க்கையிலயும் பார்த்தா, சவுலுக்கு ஆண்டவர் அவ்ளோ கிருபையும் குடுத்து, முதல் ராஜாவா அவர அமர்த்தி, இஸ்ரவேலுக்கு ராஜாவா அவர முடிசூட்டி அழகு பார்ப்பாங்க. ஆனா சவுல் ஆ தாவீத பார்த்து அவ்ளோ பொறாமப்பட்டு, அந்த பொறாமையும், கோபமும் இதுல இருக்க நெறைய காரியங்கள் அவருக்கு உண்டு. இந்த பிரச்சனை தான் சவுலுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் தனக்கு குடுத்தத, என்ன எங்க இருந்த என்ன ஒரு ராஜாவா ஆக்கியிருக்காரே! அப்படின்னு ஏசப்பாவ பார்த்து, ஆண்டவர பார்த்து அவர் அழகான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிருக்கலாம். ஆனா, அவர வர் அ நீங்க அத போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பைபிள்ல. அவரோட வாழ்க்கை பூராவுமே இந்த தாவீத பார்த்துக்கிட்டு, பொறாமப்பட்டு, கோபப்பட்டு, தாவீத எப்படி கொலை பண்ணலாம்? எப்படி பழி வாங்கலாம்? அப்படின்னு அந்த எண்ணத்திலேயே வாழ்ந்து, கடைசி வரைக்கும் ஓடி, ஓடி, ஓடி நிம்மதியே இல்லாம ஒரு துர்மரணத்த அடைஞ்சத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாரி சவுலோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாடம். இந்த மாதிரி நம்ம இது எல்லாருக்கும் நேச்சுரலா நம்மளுடைய மாம்சத்துல நமக்கு நேச்சுரலா வர்றது தான். ஆனா, அத கண்ட்ரோல் பண்றதும், கண்ட்ரோல் இல்லாம போறதும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் நம்மள ஒருத்தர பார்த்து கோபப்படணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நம்மகிட்ட இருந்து தான் வருது. நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல கோபமாவும் இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம். அதனால எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதனால நம்ம தான் அந்த கண்ட்ரோல எடுத்துக்கணும். இந்த சரீரம் நம்மள எடுத்துட்டு, நம்மள கண்ட்ரோல் பண்ணாம, நம்ம இந்த சரீரத்தின் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்குறோம், ஆவியின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பரிசுத்த ஆவியால வழிநடத்தப்படுறோம். பரிசுத்த ஆவி தான் நம்ம செய்ற எல்லாத்துலயும் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா, நம்மள பார்த்தாலே அது வந்து வெளியில தெரியும். நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்களா, எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறவங்களா, சமாதானமா இருக்கிறவங்களா, ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவங்களா, எல்லாருக்கும் தயவு காண்பிக்கிறவங்களா, நல்ல குணம் உள்ளவங்களா, எந்த சூழ்நிலையிலயுமே விசுவாசத்த இழக்காதவங்களா, சாந்தமா இருக்கிறவங்க, இச்சை அடக்கம் உள்ளவங்களா நம்ம இருப்போம்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆவியினால தானே பிழைச்சு, நமக்கு இந்த 2வது வாழ்க்கைய ஏசப்பா குடுத்துருக்காங்க. பரலோகத்துக்கு போறதுக்கும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கும், எல்லா கிருபையும் குடுத்துருக்காங்க. அந்த ஆவியினால நம்ம பிழைச்சிருந்தா, நம்ம ஆவிக்கேற்றபடி தான் நடக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா, அந்த மாம்சத்தையும், அதோட ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புகள் தான். இத வேற யாருமே நமக்காக வந்து செய்ய முடியாது. ஏசப்பா ஆல்ரெடி நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதனால இத ஒவ்வொன்னையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் 10 முதல் 13வது வசனம், அப்புறம் 16, 19வது வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சிந்தனை தான் நமக்கு டெய்லி இருக்கணும். நான் பாவத்துக்கு மரித்தவனா ஆயிட்டேன். நான் தேவனுக்காக பிழைத்திருக்கிறவங்களா நான் இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பாடி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆவி தான் வந்து ஹெவனுக்கு போகப்போது. நமக்கு புது சரீரத்த வந்து ஏசப்பா வரும்போது நமக்கு குடுப்பாங்க. அதனால இந்த சாவுக்கேதான இந்த சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம அநீதிக்கும் குடுக்கலாம், நீதிக்கும் குடுக்கலாம். இது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதுக்கு ஒப்பு குடுக்குறோமோ, அதுக்கு
தான் அது ஒப்பு கொடுத்ததா இருக்கும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்குள்ளானாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களான்னு கேட்குறாங்க. நீ பாவத்துக்கு ஒண்ணு குடுக்குறியா? இல்ல கீழ்ப்படியும்படி நீ கீழ்ப்படிதலுக்கு அடிமையா இருக்கிறியாங்கிறது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் மாம்ச பலவீன பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப சொல்றதும் அதான். நம்ம எல்லாருக்குமே ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3 பாகங்களும் இருக்கு. ஆவி ஆல்ரெடி நமக்கு ஏசப்பாவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால, பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கு. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா, நம்மளுடைய சரீரமும், ஆத்துமாவும் இந்த ஆவிக்கு எப்பவும் விரோதமாகவே இருந்துட்டுருக்கும்னு நம்ம பைபிள்ல பார்க்குறோம். நம்ம நேச்சர்லயும் நம்ம அத டெய்லி பார்க்க முடியும். அதனால இவங்க பவுல் சொல்ற மாதிரி, இந்த சரீரத்த நம்ம எதுக்கு ஒப்பு குடுக்குறோமோ, அது அதுக்கு தான் அடிமையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கடைசி அவங்க சொன்ன மாதிரி, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மள தான் ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால இது ஒரு டெய்லி சாய்ஸ் தான். இது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது. ஆனா, நம்ம தான் இந்த சாய்ஸ டெய்லி டெய்லி நமக்காக நம்ம மேக் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆவியின்படி நடப்பேன். இந்த மாம்சத்தின்படி நான் நடக்க மாட்டேன். என்னுடைய சரீரத்த நான் இந்த நீதிய நடப்பிக்கும்படி, பரிசுத்தமானத நடப்பிக்கும்படி நான் நீதிக்கு அடிமையா தான் ஒப்பு குடுப்பேங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த முடிவ எடுக்கணும். அடுத்ததா கடைசியா நம்ம பார்க்க போறது ஆத்துமா. ஆத்துமாங்கிறது இந்த சரீரமும் ஆவியும் மாதிரி ஒரு ஒரு ஆ பார்ட்டா இருந்தாலும், அது நெறைய காரியங்கள் ஒண்ணா சேர்ந்தது தான் ஆத்துமா. ஆத்துமாங்கிறது தான் நம்மளுடைய அந்த மைண்ட், நம்மளுடைய இன்டெலெக்ட், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள், அப்புறம் நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப எமோஷன்ஸ் விதவிதமா நமக்கு ஹேப்பினஸ், சேட்னஸ், ஜாய், பீஸ் அப்படி வேற வேற எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எமோஷன்ஸ், அப்புறம் நம்மளுடைய பெர்சனாலிட்டி, இந்த மாரி நெறைய காரியங்கள். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்குல்ல, அது எல்லாம் சேர்ந்தது தான் ஆத்துமா. இப்போ ஒருத்தர பார்த்து சொல்லுவோம், "ஆ இவங்க பெர்சனாலிட்டி இப்படி, இவங்க பெர்சனாலிட்டி இப்படின்னு" நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்சனாலிட்டி இருக்கு. அதுதான் இன்ஹெரன்ட்டா இருக்கிற அந்த ஹியூமன் நேச்சர். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம மனசு மற்றும் நம்மளுடைய பெர்சனாலிட்டி இந்த மாதிரி ஆன காரியங்கள் எல்லாம் தான் நம்மளுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமாவும் கூட எப்பவுமே எல்லா வேலையிலயும் நம்ம ஆவிக்கு பிரியமானது செய்யறத காரியத்த நம்ம பார்க்க முடியாது. அதுவும் பல வேளைகள்ல நம்மளுடைய சொந்த எண்ணங்களும், நம்மளுடைய சொந்த அ உணர்ச்சிகளும், நம்ம ஃபீலிங்ஸும் ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டே இருக்கும். அ நம்ம ஆவி ஒண்ணு சொல்லுச்சுன்னா, இந்த ஆத்துமா இன்னொரு பக்கமா போறதனையும் நம்ம பார்க்க முடியும். ஆத்துமாவ குறிச்சு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 139வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஆ என் ஆத்துமாவுக்குங்கிறது என்னோட மைண்டுக்கு, என்னோட மனசுக்கு அப்படிங்கிற அந்த எல்லா காரியங்களையும் சேர்த்து அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். சங்கீதம் 103வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும்போது, நம்ம பழச எல்லாத்தையும் டக்குன்னு மறந்துட்டு, அந்த கர்த்தர் நமக்காக செஞ்ச அந்த உபகாரங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு, நம்மளுடைய அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன் ட்ரிகர் ஆயி, அது எப்படி போகுதோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில அத அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். அவங்க அப்பதான் அந்த ரெட் சீய கடந்து வந்திருப்பாங்க. அதுக்குள்ள
அவங்களுக்கு தண்ணி இல்லன்னோனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல் வந்தாலுமே, அவங்க வந்து அந்த கர்த்தர் அவங்களுக்கு செஞ்ச அந்த சகல உபகாரங்களையும் மறந்து, ஒரு எமோஷனல் பீப்பிளா அவங்க எமோஷன் அவங்க ஆத்திரம், அவங்க கோபம், அவங்க வருத்தம், எனக்கு புரியல, என்னோட மைண்ட், என்னோட திங்கிங் அப்படின்னு அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில அவங்கள ரொம்ப லீட் பண்றத நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து ஆண்டவரால வழிநடத்தப்பட்டுமே, அவங்க அத மீறி டிஸொபீடியன்ட்டா இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். அதனால இந்த ஆத்துமாங்கிறது ஒரு ஆத்துமாங்கிற வேர்ட் ஒண்ணா இருந்தாலும், இது நம்மளோட மொத்த இந்த எல்லா காரியங்களையும் சேர்த்தது தான் ஆத்துமா. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தோட முன்பகுதியில பார்க்கிறோம். "அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான்." அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே யூசுவலா நம்ம மைண்ட்ல நெனைக்கிறது தான் பேசுவோம். நமக்கு எது சரின்னு படுதோ, அது செய்றவங்களா நேச்சுரலா ஒரு நேச்சுரல் மேனா அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அத தான் அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல என்ன இருக்குதோ, அப்படிதான் நம்ம பெர்சனாலிட்டி, நம்மளுடைய நேச்சர் எல்லாமே இருக்கும். ஆ அதனால இந்த இதயம், இந்த ஆத்துமாங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலயும் பார்க்கிறோம். "எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இருதயத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம நல்ல காரியங்கள நெனச்சா நல்ல திங்ஸ் நடக்கும். தீய காரியங்கள் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா, தீய காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5 முதல் 6வது வசனத்திலயும் பார்க்கிறோம். "உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்." அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பல வேளைகள்ல கடவுள் நம்மள வழிநடத்தணும், அ எல்லாம் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கு. ஆனா, என்னோட வழியில தான் நான் செய்வேன். நான் போற வழியில போவேன். ஆனா, கர்த்தர் எனக்கு எல்லாம் குடுக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, இந்த வசனத்தில பார்க்கிறோம், உன்னோட சுய புத்தியின் மேல சாயாம, உன்னோட முழு இருதயத்தோடையும் நீ கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்து, உன்னோட எல்லா வழிகள்லயும் அவர நெனச்சுக்கிட்டு நீ இருந்தா மட்டும் தான், அப்பொழுது தான் அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்ன்னு பார்க்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம மனசு, நம்மளுடைய அந்த புத்தி, அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இது வந்து எவ்ளோ பெரிய இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியுது. எல்லாத்தையுமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம சப்மிட் பண்ணா மட்டுமே, அவங்க நம்மள வழிநடத்த முடியும். மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனத்திலயும் ஏசப்பா சொல்றாங்க. இயேசு அவனை நோக்கி, "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக." அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த முதல் கட்டளை அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதனால பல வேளைகள்ல நம்ம ஆம் நம்மளோட முழு மனசோடையும், அந்த ஆத்துமாவோடையும், முழு இருதயத்தோடையும் நம்ம அன்பு செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எதையாவது ரொம்ப பேடா நடக்கும்போது, நமக்கு வந்து அந்த முழு மனசோட போய் ஆண்டவர்ட்ட அன்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா, அதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மென்ட்ன்னு சொல்றாங்க. எரேமியா 17வது அதிகாரம் 9லிருந்து 10வது வசனத்திலயும் பார்க்கிறோம். இதுலயும் நம்ம மனசு, அந்த ஆத்துமா எவ்ளோ முக்கியங்கிறத நம்ம பார்க்கிறோம். "எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்த கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும், செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும், உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன்." அப்படின்னு கர்த்தர் தாமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம மனசு எதுல எண்ணங்கள் இதெல்லாம் எத நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியலனாலும், ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, "எனக்கு தெரியும். நான் இருதயத்த ஆராய்கிறவரா இருக்கிறேன். அவங்க மனசுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த பலன தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் குடுப்பேன்னு" சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்ம மனசு, நம்ம எமோஷன் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் வந்து சாமுவேல் கிட்ட, "சவுல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். அதனால நான் வேற ஒரு ராஜாவ இஸ்ரவேலுக்கு குடுக்கப் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு
தாவீதோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. அவர் அங்க வந்து நின்னுட்டு, ஆ தாவீது வந்து வீட்ல இல்ல. அவருக்கு 7 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க அப்பா மூத்த மகன முதல்ல கூப்பிடுறாரு. அவர பார்த்த உடனே சாமுவேல் பார்த்துட்டு, ஆ ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், நல்லா அழகா இருக்கான். அப்ப இவனா தான் இருக்கும். அப்படின்னு சாமுவேல் மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. நெனச்ச உடனே கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்றது தான் இது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "நீ இவனுடைய முகத்தையும், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்" என்றார். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், வாசிக்க முடியுது. ஸோ இதுலேருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம வெளியில எப்படி வேணாலும் நம்மள போர்ட்ரே பண்ணிக்கலாம் மத்தவங்களுக்கு முன்னால. ஆனா, ஆண்டவருக்கு நம்மளுடைய மனசு நல்லா தெரியும். அத தான் நான் பார்க்குறேன். அதுல என்ன நடக்குது, அந்த மனசுல என்ன ஓடிட்டு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பலன் தருவேங்கிறத நம்ம இந்த வசனங்கள்ல பார்த்தோம். மார்க்கு 11வது அதிகாரம் 23லிருந்து 24வது வசனமும். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். "எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள்." நம்மளுடைய மனசுல, நம்ம இதயத்துல, அந்த ஆத்துமாவுல நம்ம சந்தேகப்படாம விசுவாசிச்சா தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாங்க. இதிலிருந்து நம்ம வாழ்க்கையில நம்மள அனுதினம் நம்ம பிரேயர் பண்றவங்களா இருக்கோம். ஆனா, அத விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வெறுமனே பிரேயர் பண்ணிட்டு கடந்து போகாம, சந்தேகப்படாம நம்ம மனசுல அத விசுவாசிச்சா தான் அது நிச்சயமா நம்ம சொன்னபடியே ஆகும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போதே, நான் அத பெற்றுக்கொள்வேங்கிற அந்த விசுவாசத்தோட தான் நம்மள ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலயும் கூட பார்க்கிறோம். இதுவும் ரொம்ப அழகா நம்ம சரீரத்தையும், நம்ம ஆத்துமாவையும் ஆ வந்து அழகா குறிச்சிருக்காங்க. நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோங்கிறதுக்காக உள்ள வசனம் இது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே, வாய் வந்து நம்ம பார்ட் ஆஃப் நம்மளோட பாடி தான். அது நம்மளுடைய சரீரம். வாயினால அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில விசுவாசிச்சால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வெறும் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு இருந்தாலுமே, நம்மளுடைய 3யும் அந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் 3யும் நம்ம அலைன் பண்ணி கொண்டு வந்தா தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட முடியும். அதோட முக்கியமான பங்கு நம்மளுடைய அந்த வாய், நம்ம வாயினால அறிக்கையிடணும். மனசுல, நம்ம இருதயத்துல விசுவாசிச்சா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அனுதினமும் நம்ம ஆத்துமாவையும், நம்ம சரீரத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல, அந்த ஆவியின்படி நடத்துறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலயும் பார்க்கிறோம். பின்பு அவர், அதாவது கர்த்தர் தாமே அவனை தள்ளி, அதாவது சவுல தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் தாமே சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லும்போதும் சொல்லுவாங்க, தாவீது வந்து ஹீஸ் அ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு என்னென்ன என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான்னு எனக்கு தெரியும். அப்படின்னு ஒரு பிரியமான பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் கர்த்தரும் மேல இருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, என்னுடைய பிள்ளை இது. என் இருதயத்துக்கு ஏற்றவங்களா இவங்க இருப்பாங்க. எனக்கு சித்தமானவைகளை செய்ற என்னுடைய பிள்ளைங்க இவங்க. அப்படின்னு அவங்க நம்மள பத்தி சாட்சி குடுக்குற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இருக்கணும். தாவீதும் எப்பவுமே வந்து ஆ அப்படியே உத்தமரா, எந்த தப்பும் பண்ணாதவர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த ஏற்ற வேலைகள தப்பு பண்ணாலும், அத உணர்ந்து, அத திருந்தி, கர்த்தர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனா அவர் இருந்தாரு. அதனால தாவீத மாதிரி நம்மளும் கர்த்தருக்கு, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா வாழ்றது நம்ம கையில தான் இருக்கு. அது வேற யாரும் நமக்கு செய்ய முடியாது.
லூக்கா 22வது அதிகாரம் 42லேருந்து 44வது வசனத்திலயும் நம்ம ஏசப்பாவையும் பார்க்குறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில, இந்த சந்தர்ப்பம் இது நடக்கிற காலகட்டத்தில, அவங்க பிசிக்கலா, எமோஷனலா, சைக்காலஜிக்கலா எல்லாத்துலயுமே ரொம்ப ட்ராமடைஸ்டா இருக்கிறாங்க. அவ்ளோ கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில அவங்கள கூட்டிட்டு போயி சிலுவையில அறைய போறாங்கன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்திலயும், அவங்க என்ன சொல்றாங்க, "என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம் நடக்கட்டும்." அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. "பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது" என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதிலிருந்து தெரியுது, ஏசப்பாவுக்கு ஆல்ரெடி பரிசுத்த ஆவி இருக்கு. ஆவிக்கு தேவனுடைய சித்தம் தெரியும். அந்த ஆவி தான் அவங்கள சொல்ல வைக்குது, "என்னுடைய சித்தம் இல்லப்பா, உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கும்னு." ஆனா அவங்க ஆத்துமாவுல, அவங்க எமோஷனலா, சைக்காலஜிக்கலா பார்க்குறோம், ரொம்ப வியாகுலப்பட்டு இருக்கிறாங்க. அது வந்து பிசிக்கலா அந்த சரீரத்திலயும் அதோட இம்பாக்ட் வேர்வை வந்து இரத்தமா துளிகளா வருதுங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி சூழ்நிலைகள தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பல வேளைகள்ல ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல, ரொம்ப கவலையில இருக்கும்போதும், நான் சொன்ன மாதிரி சவுல் எப்படி அவருடைய அந்த போட்டி, பொறாம, கொலவெறி அப்படின்னு போய் அவர் வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்த நடக்க விடாம தடையா இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வந்து கண்ணு முன்னால பார்க்கிறது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்கள ரொம்ப வழி நடத்துச்சு. அவங்க தேவன பின்னால தள்ளிட்டு, அவங்க எமோஷன் அவங்கள எங்க கூட்டிட்டு போதோ, அது அது பின்னால ஓடுறவங்களா இருந்து எல்லாத்தையும் இழந்து போனத நம்ம பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் நம்ம இல்லாம, ஏசப்பா ஜெபம் பண்ண மாதிரி எல்லா சூழ்நிலையிலயும், சந்தர்ப்பத்திலயும், "ஏசப்பா, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். என்னுடைய சித்தம் இல்ல. என்னுடைய சொந்த அந்த என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என்னுடைய மனசுல இருக்கிற அந்த காரியங்கள் இல்ல. என்னுடைய இஷ்டம் இல்ல. உங்க இஷ்டம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு நெனைக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்." தாவீதோட இந்த சங்கீதம் ரொம்ப அழகான சங்கீதம். சங்கீதம் 139 23லிருந்து 24வது வசனம் வரைக்கும். "தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும்." அப்படின்னு ரொம்ப அழகா தாவீது சொல்றாங்க. நம்மளும் கூட டெய்லி நம்ம இந்த வசனத்த நம்ம தியானிச்சு இத பிரேயர் பண்றவங்களா இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பாதி வேளைகள்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு ஸ்பிரிட் இருந்தாலும், நம்மளுடைய அந்த ஆத்துமாவும், சரீரமும் அது நம்மள வந்து ஓவர்டேக் பண்ணி, நம்மள ஓவர் பவர் பண்ணி, அதோட வழியில இழுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணும். அந்த வேளைகள்ல தாவீது சொன்ன மாரி, "என்ன ஆராய்ஞ்சு என்னுடைய இருதயத்த நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன சோதிச்சு, என்னோட மைண்ட்ல என்னென்ன சிந்தனை ஓடுது அப்படிங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்கள வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது காரியம் என்கிட்ட இருக்கான்னு பார்த்து, நித்திய வழியில என்ன நடத்துங்கப்பா." அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அவங்க நமக்கு உள்ள யார குடுத்துருக்காங்க? அவங்களுடைய சொந்த பரிசுத்த ஆவிய நமக்கு குடுத்துருக்காங்க. அவங்கள மூலமா நம்மள நிச்சயமா அவங்க வழிநடத்த முடியும். ஆனா அந்த சப்மிஷன், அந்த ஒபீடியன்ஸ் வந்து நமக்கு தான் வரணும். அவங்க வந்து வலுக்கட்டாயமா வந்து, "நீ எனக்கு பண்ணி தான் ஆகணும். நீ என்ன செஞ்சு தான் ஆகணும்னு" ஒரு நாளும் நம்மள கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க. அத தான் நம்ம உணர்ந்தவங்களா இருக்கணும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃப்ரீ வில் குடுத்துருக்காங்க. நம்மளா சுயமா தான் அந்த முழு மனசோடையும், முழு ஆத்துமாவோடையும், முழு இருதயத்தோடையும் ஆண்டவர அன்பு கூர்றவங்களாகவும், அவங்க வழியில நடக்கிறதும் ஒவ்வொருத்தரும் தான் நம்ம தான் அந்த சாய்ஸ மேக் பண்ணணும். எபிரேயர் 4வது அதிகாரம் 12 முதல் 13வது வசனத்திலயும் பார்க்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுது தேவனுடைய அந்த வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க வார்த்தை மட்டும்தான்
அது வந்து ஜீவனுள்ள வார்த்தை. அது வல்லமையுள்ள வார்த்தை. அது வந்து 2 பக்கமும் கருக்குள்ள எந்த பட்டயத்த பார்க்கலும் டபுள் எட்ஜ் ஸ்வாடா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நம்ம ஆத்துமா எங்க முடிஞ்சு, நம்ம ஆவி எங்க தொடங்குது அப்படிங்கிற அந்த டிவிஷன் கூட அதால டிவைட் பண்ண முடியும். எது நம்மளுடைய சிந்தனை, எது பரிசுத்த ஆவியினோட சிந்தனைங்கிறத வகையறுத்து நமக்கு காண்பிக்க முடியும். நம்ம இருதயத்தோட நினைவுகளையும், யோசனைகளையும் அது வகையறுக்கும்னு சொல்றாங்க. இது சரி, நீ இப்படி யோசிக்கிறியே இது சரி, நீ இப்படி பண்றியே இது தப்பு அப்படிங்கிறத அந்த வார்த்தைய நம்ம தியானிக்கும்போது தான், தினம் தினம் நம்ம தியானிக்கும்போது அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம இது எல்லாத்தையும் கடந்து வரணும். என் ஆத்துமாவையும், என் சரீரத்தையும் நான் ஆவியின் மூலமா வழிநடத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம எடுக்க வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம அத செய்யவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் முதல்லயே இத ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எங்க பழைய வீட்ல இருந்து தான் நான் ஸ்கூலுக்கு போய் பழகும். இந்த புது வீட்ல வரும்போது ஒரு பெரிய மோட்டார் வேல ஏறி நான் போகணும். எனக்கு அந்த மோட்டார் வேல 4 லேன் இருக்கும். எனக்கு அத பார்த்தாலே பயமா இருக்கும். என்ன இதுலருந்து என்ன தெரியுது? நான் வந்து ஸ்பிரிட் லெட்டா இல்ல. என் கண்ணு பாக்குது, என் மனசு ஃபீல் பண்ணுது. எனக்கு பார்த்த உடனே அந்த ஃபீலிங் பயம்ங்கிற அந்த உணர்வு எனக்கு வருது. அதனால இந்த பயந்துகிட்டு நான் வந்து ஒரு எத்தனையோ நாளு, ரொம்ப நாள் என்ன பண்ணேன், பழைய வீட்டு வழியா சுத்தி சுத்தி போவேன். இந்த ரோட்ல இறங்குனா டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம். ஆஹா! ஏன்னா அந்த ரோட பார்த்தா பயம். ஆனா, எனக்கு அது இந்த வேலையில எனக்கு உதவி பண்ணது ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் தான். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ அப்படிங்கிற அந்த வசனத்த சொல்லி சொல்லி தான் நான் மெதுவா அந்த ஸ்லிப் ரோட்ல நான் இன்னைக்கு இறங்கி அந்த மோட்டர்வேல நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதியை எடுத்து அந்த வசனத்தை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சதுனால தான் அந்த பயத்தையும் என்னுடைய ஃபீலிங்ஸையும் என் கண்ணு பார்க்குற அந்த காரியங்களையும் கடந்து அதை நான் ஓவர் கம் பண்ணி என்னால் வர முடிஞ்சது. அதனால இந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்ம வாழ்க்கையில. அத நம்ம எடுக்கிறதும், எடுக்காம இருக்கிறதும், அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. கடைசி இதுக்கு வந்துட்டோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனத்தில பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எனக்கு இந்த பழைய இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நான் இந்த மாதிரி சிந்திக்கிறவங்களா இருக்கிறேன். பயப்படுறவங்களா இருக்கிறேன். பதட்டப்படுறவங்களா இருக்கிறேன். இல்ல வந்து சந்தேகப்படுறவங்களா இருக்கிறேன். எனக்கு விசுவாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாரி நெறைய காரியங்கள் என் ஃப்ளஷ்ல இருக்கு. என் சரீரத்துல இருக்கு, என் ஆத்துமாவுல இருக்கு. இந்த மாரி எண்ணங்கள், சிந்தனைகள் எனக்கு வருது. அப்படின்னு இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு இருக்கும்போது, அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கவங்க மாதிரி நம்ம நடக்காம, தேவனுடைய நன்மையும், பிரியமும், பூரண சித்தம் என்னதுன்னு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்ங்கிறாங்க. நம்மளோட திங்கிங், நம்மளுடைய அந்த ஆத்துமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலே நம்ம மறுரூபம் ஆயிடுவோம். அந்த மனசு புதிதாகணும் அப்படின்னா, அது தினம் தினம் நம்ம வேத வசனங்கள தியானிச்சா மட்டுமே இது நமக்கு நடக்கும். இது ஒரே நாள்ல நடந்துராது. நம்ம தினமும் ஆண்டவர் கூட நேரம் செலவழிச்சு, அவங்க வார்த்தையில நம்ம தியானிக்கும்போது, அதுல இருக்கும்போது, நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமா நடக்கும். நம்ம மனசு புதிதாகிறதுனால நம்ம மறுரூபமாக முடியும்னு பார்க்கிறோம். முதல் 2 லைன்லயும் கூட பார்க்கிறோம். நம்ம சரீரங்கள பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா நம்ம ஒப்பு குடுக்கணுங்கிறது தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனைங்கிறாங்க. இஷ்டத்துக்கு வாழ்வேன், இஷ்டத்துக்கு செய்வேன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சரீரங்கள பரிசுத்தமா வச்சுக்கிறது, ஜீவ பலியா குடுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கையில தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. 2வது கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18வது வசனத்திலயும் பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்ம இன்னைக்கு கடந்து போகும்போதும் அந்த பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கிறாங்க.
ஏசப்பாவே நம்மள பாவம், மரணம் அப்படிங்கிற எல்லாத்துலயும் இருந்து நம்மள விடுதலை ஆக்கிட்டாங்க. நம்ம எதுக்குமே அடிமை இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, என்னுடைய சரீரத்துக்கோ, என்னுடைய பாவத்துக்கோ, இல்லன்னா என்னோட மைண்ட் செட், என் பெர்சனாலிட்டி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இது எல்லாம் என்ன இது பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்காம, ஆண்டவர் எனக்கு இருக்காரு. பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாங்களோ, அங்க விடுதலை உண்டுன்னு உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆவியா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவிய நம்ம அதுக்கு இடம் குடுத்து, அவங்களுக்கு லிசன் பண்ணி, அவங்களுக்கு ஒபே பண்ணி, சப்மிட் பண்ணி, அவங்கள நம்ம வழிநடத்த விட்டா நம்ம வாழ்க்கையில, அந்த ஆவியா இருக்கிற கர்த்தர்னால அந்த சாயலாகவே, கர்த்தருடைய சாயலாகவே நம்மளும் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் பார்க்கிறோம். அதுவும் நம்ம கையில தான் இருக்குது. அதனால நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே 3 பாகங்களா இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3யும் ஆ எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஆவியின் வழிநடத்தலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆத்துமாவையும், சரீரத்தையும் அதுக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டியது நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணர்ந்தவங்களா கடந்து போவோம்.